அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். நம்முடைய தெய்வ தந்தையாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாரின் தெய்வ திருவடிகளை வணங்கி, என்னுடைய குருநாதர் சந்நிதானம் மூப்பா ஐயா அவர்களுடைய திவ்ய திருவடிகளை வணங்கி, பெருமானாரின் பெருமையையும் பெருமானாரின் புகழையும் பெருமானார் நமக்கு கொடுத்த சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவுகளையும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் வாழக்கூடிய இடங்களிலெல்லாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அரும்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் அருள்ஜோதி அண்ணா ஆலயம் நிறுவனத்தினர்களுக்கும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாரின் அன்பு குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவான வந்தனங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று பார்க்க இருப்பது வள்ளல் பெருமானார் தெய்வத்தின் உண்மை நிலையாக எதை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இன்று முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், வள்ளலார் தரும் கடவுள் விளக்கம். கடவுள் என்பதற்கு எண்ணற்ற யோகிகளும் ஞானிகளும் அருளாளர்களும் சித்தர்களும் எத்தனையோ விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விளக்கங்களுக்கும் நம்முடைய தெய்வ தந்தையாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் கொடுக்கின்ற விளக்கத்திற்குமான வேறுபாடு என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வேறுபாட்டை பார்த்தால் மலைக்கும் மடுவிற்குமான வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவனின் உண்மை நிலையை முழுமையாக அறிந்தவர் நம்முடைய வள்ளல் பெருமானார். அதனால்தான் நான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றேன். அது மாத்திரமல்ல, பெருமானாரின் நிலை என்பது இப்பொழுது இறைநிலை. பெருமானார் என்னவா இருக்காங்கங்க? நான் ஏற்கனவே பல காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன். பெருமானார் தெய்வமாக இருக்கிறாங்க. பெருமானார்கிட்ட என்ன இருக்குதுங்க? ஐந்தொழில் ஆற்றல் இருக்குதுங்க. பெருமானாருக்கு இறைவன் என்ன கொடுத்தாங்க? மணி மகுடம் சூடுனாங்க. பெருமானாருக்கு இறைவன் என்ன கொடுத்தாங்க? தன் கையில் வைத்திருந்த அருட்செங்கோலை கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே பல காணொளிகளில் சொல்லியிருந்தாலும் கூட திரும்ப ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், திரும்ப திரும்ப பெருமானாருடைய நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு அன்பர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பெருமானாருடைய ஒரு பாடலை பற்றி விளக்கம் கேட்டார். எனக்கு தெரிந்த விளக்கத்தை, பெருமானார் எனக்கு உணர்த்திய விளக்கத்தை நான் சொன்னேன். அவர் அதற்கு இன்னொரு பொருள் இருக்குமா, அர்த்தம் இருக்குமா என்று அந்த பொருளில் சொன்னார். அதை தேடினால் இன்னொருவர் இன்னொரு பொருளில் சொல்கிறார். இப்படி பல பொருள்களில் பலர் சொல்லலாம். உண்மையான பொருள் என்ன என்பது வள்ளல் பெருமானாருக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்று சொன்னால், பெருமானார் எழுதிய பாடல்கள் அனைத்தும் தெய்வம் எழுதிய பாடல்கள். பெருமானார் அதானே சொன்னாங்க, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக பெருமானார் கடவுளின் நிலையில் இருந்து, பெருமானாரின் அறிவு கடவுளின் அறிவு, அந்த கடவுளின் அறிவிலிருந்து எழுதிய அருட்பா பாடல்களுக்கு மனித அறிவிலிருந்து நாம் பொருள் பார்க்கின்ற பொழுது பெருமானார் மீது பக்தி கொண்டு முழு பக்தியோடு நாம் பொருள் பார்க்கிறோம். அதில் ஓரளவு நம்மால் பொருள் பார்க்க முடியும். அதனால்தான் அந்த வேறுபாடு வருகிறது. அது மாத்திரமல்ல ஒவ்வொருவருடைய அறிவு விளக்கம் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் பாடலுக்கான பொருளும் வேறுபடும்.
ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் சொன்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கின்ற கடவுள் நிலையை பற்றியே இன்று பலரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்க போவது அனைத்துமே பெருமானாரின் அருட்பாவில் பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த உலகத்தில் சமயங்களும் மதங்களும் தோன்றின. அருளாளர்களும் ஞானிகளும் அதை தோற்றுவித்தார்கள். அவ்வாறு தோற்றுவித்த ஞானிகளும் அருளாளர்களும் தங்களுக்கு அடுத்து வந்தவர்களுக்கு கடவுளின் நிலையை பற்றி அவர்கள் அறிந்த அனுபவங்களையும் அவர்கள் செய்த தவத்தின் விளைவாக கிடைத்த அனுபவங்களையும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணமாக இன்று பூமியில் எண்ணற்ற சமயங்கள், மதங்கள், ஒவ்வொரு சமயங்களுக்குள்ளும் பிணக்குகள். ஒரு சமயத்தை சேர்ந்தவர் இன்னொரு சமயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு மதத்தின் மீது பற்று வைத்திருப்பவர் இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. இதுபோன்ற பல்வேறு விடயங்கள் ஏற்பட்டு பிணக்குகளும் பேதங்களும் ஏற்பட்டு மனிதர்கள் கடவுளின் பற்றிய உண்மை அறிவை தெரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். ஆகவேதான் நாம் இன்று பெருமானார் கொடுக்கின்ற கடவுளின் விளக்கம் என்பதற்கான பொருளை பார்க்க இருக்கின்றோம். பெருமானாருடைய ஒரு பாடல் அற்புதமாக சொல்கிறார் பெருமானார். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வோரும் சேர்க்கதி பல பல செப்புகின்றோரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவோரும் பொய் சமயாதியை மெச்சுகின்றோரும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல் விலை வரிகிலர் வீண் கழிக்கின்றார் எய்வந்த துன்பொழி தவர் கறிவருள் வீர் எனை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் நான் நிறுத்தியே சொல்கிறேன். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வோரும், அதாவது பல்வேறு விதமான உலகங்கள் இருக்கிறது, பல்வேறு விதமான அந்த உலகங்களில் பதங்கள் இருக்கிறது, நாம் அடைய வேண்டிய நிலைகள் இருக்கிறது, அங்கு பதமூர்த்திகள் இருக்கிறார்கள் என்று பல்வேறு விதமான தெய்வங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வம். இப்படி பல தெய்வங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்போரும் அவற்றை சிந்தனை செய்து கொண்டிருப்போரும் சேர்க்கதி பல பல செப்புகின்றோரும், அதாவது இப்போ சைவ சமயத்தை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடைய வேண்டிய நிலை அப்படின்னு சொல்கின்ற பொழுது சைவ சமயம் சார்ந்த நிலைகளை பற்றி சொல்கிறாங்க. இப்போ வைணவம் என்று வந்துட்டால் வைஷ்ணவத்தில் அவங்க அடையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிலைகளை பற்றி சொல்கிறாங்க. இப்போ எத்தனையோ புது புது மார்க்கங்கள் எல்லாம் உருவாகுது இல்லையா? அந்த மார்க்கங்கள் எல்லாம் இறைவனை பற்றிய அடைய வேண்டிய கதிகள் பல பல இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி தெய்வங்கள் பல பலவாக இருப்பதாக சொல்லி கொண்டிருப்பவர்களும் அந்த தெய்வத்தை அடையக்கூடிய இடங்களும் பல பலவாக இருப்பது என்று சொல்லி கொண்டிருப்பவர்களும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவோரும் அவற்றை அடைவதற்காக பல்வேறு விதமான கலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் இல்லையா? அந்த கலைகள் உண்மையாக இருப்பதாக சொல்லி கொண்டிருப்போரும் அவற்றை பயிற்றுவித்து கொண்டிருப்பவர்களும் பொய் சமயாதியை மெச்சுகின்றோரும். பெருமானார் இங்கே வந்துட்டாங்க பாருங்க. பொய் சமயாதி, இந்த சமயங்கள் எல்லாமே பொய்யைத்தான் திரும்ப 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 சொல்லி கொண்டு இருக்கின்றன அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. பொய் சமயாதியை மெச்சுகின்றோரும், அதை போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறவங்களும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், உண்மை நிரம்பிய இறைவனுடைய அருள் விளக்கத்தை பெறாதவர்கள் அப்படின்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. அப்போது கடவுள் பல கடவுள்களாக இருப்பதாக சொல்லி கொண்டிருப்பவர்களும் அந்த கடவுள் அடையக்கூடிய பதங்கள் பலவிதமாக கதிகள் பலவிதமாக இருப்பதாக சொல்லி கொண்டிருப்பவர்களும் அவற்றை அடைவதற்காக பல்வேறு விதமான கலைகளை உருவாக்கியவர்களும் இவை எல்லாவற்றையும் சேர்ந்து சமயமாக மாற்றி அந்த பொய்கள் நிறைந்த அந்த சமயத்தை மெச்சுகின்றவர்களும் இறைவனுடைய உண்மையான விளக்கத்தை தெரியாதவர்கள். நான் சொல்லலைங்க, பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. மேல் விளைவு அறிகிறார். அதனுடைய உண்மையான விளைவு, அதன் மேலே இருக்கக்கூடிய விளைவை அவர்கள் அறியாதவர்கள் வீண் கழிக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களை வீணாக கழித்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, ஏங்க இதை பெருமானார் நமக்கு சொல்லணும் இல்லையா?
ஏன் பெருமானார் நமக்கு சொல்லணும்னா, பெருமானாருக்கு முன்னாடி எத்தனையோ அருளாளர்களும் ஞானிகளும் சித்தர்களும் தோன்றினார்கள். அப்படி தோன்றியவர்களெல்லாம் இறைவனுடைய விளக்கத்தை சொல்ல வந்து முழுமையாக சொல்ல முடியாமல் ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு மரணமடைந்து போனார்கள். அதையெல்லாம் பார்த்த இறைவன் பெருமானாரை பூ உலகிற்கு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைத்தப்பா ராமலிங்கம், நீ பூ உலகிற்கு போ, என்னுடைய உண்மையான விளக்கத்தை சொல்லு. ஏற்கனவே வந்தவங்கள்லாம் பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்திட்டாங்க, அதையெல்லாம் போய் சரி செய்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இறைவன் அனுப்பிச்சி வச்சான் வள்ளல் பெருமானாரை. இங்கே வந்த வள்ளல் பெருமானார் பார்க்குறாங்க, நம் மீது இருக்கக்கூடிய இரக்கத்தால், நம் மீது இருக்கக்கூடிய கருணையினால் நம்மை எப்படியாவது கடை தேற்றி விட வேண்டும் என்று பெருமானாருக்கு நம் மீது இருக்கக்கூடிய அளவற்ற தயவினால்தான் பெருமானார் இதையெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி வந்த துன்பொழித்து அவர்களுக்கு துன்பத்தை ஒழித்து அறிவருள்வீர், இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாருங்க. ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இறைவன் தான் வள்ளல் பெருமானை அனுப்பிச்சி வச்சான். பெருமானை இங்கே வந்து பார்த்துட்டு இது ஒரு பாடலாக பதிவு செய்து பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி பல்வேறு சமயங்களில் போய் துன்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கா உண்மையான அறிவை அருள்வீர். வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவருள்வீர். என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே, என்னை பள்ளி எழுப்பி உண்மையான இன்பத்தை தந்தீரே அப்படின்னு பெருமானா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் இந்த பகுதியில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கடவுள்கள் பல இருப்பதாக சொல்வது பொய், அந்த கடவுள் இருக்கக்கூடிய கதிகள் பலவதாக இருப்பது சொல்வது பொய், அவற்றை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட கலைகள் பொய், அதை உருவாக்கியவர்களுக்கெல்லாம் அறிவு பூரணத்துவம் பெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, அதுவும் பொய். இந்த நிலையில் இருந்து தான் நாம் அடுத்தடுத்து பயணம் செய்ய போகிறோம். இதுக்கடுத்து இதில் ரொம்ப முக்கியமானது, ஏன் இதை அப்படி சொல்லணும்னா, நம்ம உடம்புல எப்படி உயிர் ஒன்று தான் இருக்க முடியுமோ அதுபோல் இந்த பறந்து விரிந்த உலகத்திற்கும், இந்த உலகத்தை கடந்த அண்டங்களுக்கும், எல்லா அண்டங்களுக்கும், அண்டங்களின் மேலே இருக்கக்கூடிய வெளிகளுக்கும் இறைவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். சரிங்க, நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க, பல கடவுள்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அந்த சமயங்கள் எல்லாம் பின்பற்றாதீன்னு சொல்கிறீங்க, அந்த கலைகளுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் கடவுளை பற்றி எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு பெருமானார் அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த கடவுளை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அதற்கு ஒரு பாடலில் விளக்கம் கொடுக்குறாங்க. உருவராகியும் அருவினராயும் உரு அறிவினராயும் ஒருவரே உளார். அதாவது இறைவனை நீங்கள்லாம் உருவங்களில் பார்க்குறீங்க இல்லையா? நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இறைவன் அந்த உருவங்களும் இல்லைல்ல, இறைவன் உருவம் கிடையாது, அவன் அருவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த அறிவினராயும் உரு அறிவினராயும், உருவும் இல்லாமல் அருவும் இல்லாமல் சிவலிங்கம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். உரு அறிவினராயும் ஒருவரே உள்ளார். எப்பா நீங்கள் உருவத்தில் சொன்னாலும், உருவம் இல்லைன்னு அருவத்தில் சொன்னாலும், ஒரு அருவத்தில் சொன்னாலும் கடவுள் ஒருத்தர் தான்ப்பா, ஒருவரே உளார். கடவுள் கண்டறிவினோ, பார்த்தீங்களா? ஒருவரே உளார், கடவுள் கண்டறிவினோ உலகிலீர், உலகத்தில் இருக்கிறவங்களே உணர்வின்றி இருவராம் என்றும், நீங்கள் அந்த இறைவனுடைய உண்மையான உணர்வை தெரிந்து கொள்ளாமல் இறைவனை பற்றி இருவராம் என்றும், இறைவன் இரண்டுவாக இருக்கிறான், இறைவன் இறைவன் இருக்கிறான் என்று சொல்வதும், மூவரேயாம், இல்லல்ல இரண்டு இறைவன் இல்லை, இந்த உலகத்திற்கு மூன்று இறைவன் இருக்கிறான், மூவரேயாம் என்றும் இயலும் ஐவர்கள் என்றும், இல்லல்ல இரண்டு கடவுளும் கிடையாது, மூன்று கடவுளும் கிடையாது, 5 கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதும், எருவராய் உரைத்து உழல்வதேன் உடற்குயிர் 2 3 எனலாமே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த உடலுக்கு 2 உயிர் 3 உயிர் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியாதோ அதுபோல இந்த பறந்து விரிந்த உலகத்திற்கும் 2 கடவுள் இருக்கிறான் என்று சொல்வதும், 3 கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதும், 5 கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதும் தவறு, பொய், அதை நம்பாதீங்க அப்படின்னு பெருமானார் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? முதல்ல பல கடவுள்கள், பல கதிகள், அந்த கலைகள், அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், அவங்களுக்கெல்லாம்
அறிவு விளக்கம் இல்லைன்னு பெருமானார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கடவுள்களை எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வழிபடுறாங்க அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா உருவத்தில் வழிபடுறாங்க, அருவமாக வழிபடுறாங்க, ஒரு அருவமாக வழிபடுறாங்க. இந்த வழிபாடும் இது எல்லாம் சேர்ந்தாலும் அது ஒரு கடவுள் தான். நீங்கள் பல கடவுள் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி சொல்லிட்டோம். அப்போ அந்த கடவுளை பற்றி இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஏய்ப்பந்தி வண்ணர் என்றும் இன்னொரு அருட்பா பாடல் அற்புதமாக வருது. ஏய்ப்பந்தி வண்ணர் என்றும், படிக வண்ணர் என்றும், இணையில் ஒளி உருவர் என்றும், இயல் அருவர் என்றும், வாய்ப்பந்தல் இடுவதன்றி உண்மை சொல்ல வல்லார், மண்ணிடத்தும் விண்ணிடத்தும் மற்றிடத்தும் இலையே. இப்போ அடுத்ததுக்கு வந்துட்டாங்க பெருமானார். அதாவது இறைவனை பற்றி சொல்கின்ற பொழுது அவன் அந்தி வண்ணனாக இருக்கிறான், படிக வண்ணனாக இருக்கிறான், இல்லைல்ல அவன் ஒளி உருவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே, இல்லை அவன் அருவராக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வாய்ப்பந்தல். வாய்ப்பந்தல்னால் என்னங்க? சும்மா கற்பனை. வாயால் பந்தல் கட்டினா நிற்குமா? நம்ம வீட்டில் ஒரு புடலங்காய் செடி இருக்குதுன்னு வச்சுப்போமே, புடலை செடி இருக்குது. அது வளர்ந்து வரும்போது அதுக்கு நம்ம பந்தல் இடணும். பந்தல் இடம்னா நம்ம என்ன பண்ணணும்? 4 கம்பு உண்டி அதற்கான கயிறை கட்டினா தான் பந்தல் வரும். ஆனால் நான் புடலை செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு வாயிலேயே இந்த பந்தல் கட்டிட்டேன், இந்த பந்தல் கட்டிட்டேன், இதில் நீ படர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னால் அதால் படர முடியுமா? எப்படி படர முடியாதோ அதுபோல் நீங்கள் கடவுளை பற்றி சொல்லி கொண்டு இருப்பது எல்லாமே வாய்ப்பந்தல் தான் அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் அந்தி வண்ணனாக இருக்கிறான், படிக வண்ணனாக இருக்கிறான். இல்லை, இங்கே நல்லா கவனிங்க, சன்மார்க்க அன்பர்கள் கவனிக்கணும். இங்கே இறைவன் புறத்தில் ஒளியாக இருக்கிறான், ஜோதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதையும் பெருமானார் மறுக்கிறார். புறத்தில் இறைவன் ஒளியாக இல்லை, அவன் அகத்தில்தான் இறைவன் ஒளியாக நமக்கு காட்சி கொடுக்கிறான். நாம் நம்முடைய அனுபவத்தில் இறைவனை பேரொளியாக கண்டு, பொன்னொளியாக கண்டு, அதன் பிறகு அந்த திருச்சிற்றம்பலத்தில் அந்த சிற்சபையில் இறைவன் உள்ளொளியாக நம் உடலில் கலப்பான். ஆக இறைவன் அகத்தில் வருகின்ற பொழுது அவன் ஒளியாக இருக்கிறான். ஆனால் புறத்தில் இறைவனை நீங்கள் ஒளி என்று சொன்னால், இறைவனை நீங்கள் ஜோதி என்று சொன்னால் அது இல்லை என்று பெருமானாரே சொல்லி இருக்கிறார். அதை தான் இந்த பாடலை சொல்கிறார். ஏய்ப்பந்தி வண்ணர் என்றும், படிக வண்ணர் என்றும், இணையில் ஒளி உருவர் என்றும். இறைவன் ஒளி உருவமாக இருக்கிறான் என்று நீங்கள் புறத்தில் சொன்னால் அதுவும் வாய்ப்பந்தல் தான். இதை நல்ல சன்மார்க்க அன்பர்கள் உள்ளே வாங்கிக்கிறணும். அப்போ இறைவனை பற்றி பெருமானார் புறத்தில் என்னவா சொல்லியிருக்காரு? நான் அடுத்து சொல்கிறேன் இல்லையா? அடுத்து கண்டிப்பாக சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன். புறத்தில் இறைவன் என்னவாக இருக்கிறான் என்பதை வள்ளல் பெருமானார் சொல்லி இருக்கிறார். இப்படி இறைவனை பற்றி இப்படிலாம் வாய்ப்பந்தல் போடுறாங்க இல்லையா? அந்த இறைவனுடைய உண்மையை சொல்லக்கூடியவர்கள் இந்த மண்ணிடத்தும் இந்த பூமியிலும், விண்ணிடத்தும் வெளியிலும், மற்றிடத்தும் வேற எங்கேயுமே இல்லைன்ட்டார் ஐயா. வேற எங்கேயுமே இறைவனுடைய உண்மையை சொல்லக்கூடியவர்கள் வள்ளல் பெருமானாரை தவிர வேறு யாரும் இல்லை. காய்ப்பந்த மரம் என்று கண்டு சொல்வதன்றி காய்த்த வண்ணம் பூத்த வண்ணம் கண்டுகொள்ள மாட்டா தாய்ப்பந்த உணர்வுடையேன் யானோ சிற்சபையில் தனி முதல்வர் திருவண்ணம் சாற்றவள்ளேன் தோழி அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் பல இறைவனாக இருப்பதாக சொல்வது பொய், அந்த இறைவனை அடையக்கூடிய கதிகள் பலவதாக இருப்பது சொல்வது பொய், அவன் உருவமாக இருக்கிறான், அருவமாக இருக்கிறான், உரு அருவமாக இருக்கிறான் என்று சொல்வது பொய், அவன் அந்தி வண்ணனாக இருக்கிறான், படிக வண்ணனாக இருக்கிறான், அவன் ஒளி உருவமாக இருக்கிறான் என்று சொல்வதும் பொய். நான் சொல்லலைங்க, வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார். சரி, ரைட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காற்று தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. இந்த மூச்சு பயிற்சி செய்கிறவங்க எல்லாருமே, யோகத்தில் போகிறவங்க நிறையா பேர் எல்லாருமே காற்று தான் கடவுள், காற்றை பிடிச்சோம்னா கடவுளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, அப்போ அதையாவது பெருமானார் ஏற்றுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னுறாரு பெருமானார். இந்த பாட்டு படிங்க. காற்றுருவோ கனலுருவோ கடவுள் உரு என்பார், காற்றுருவும் கனலுருவும்
கண்டுரைப்பீர் என்றால் வேற்றுருவே புகழ்வர், அதை வேறொன்றால் மறுத்தால் விழித்து விழித்து எம்போழ்வார் மிகவும் மருள்கின்றார். இதுவும் அருட்பாங்க. முதல்ல ஐயா அதெல்லாம் சொல்லிட்டு வந்தாரா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? இந்த காற்று தான் கடவுள்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்டால் இல்லை. சரி, கனல் நெருப்பு தான் கடவுள்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்டால் இல்லை. ஐயா தாங்க சொல்கிறாரு, காற்று உருவோ கனல் உருவோ கடவுள் உரு என்பார். கடவுளுடைய உரு என்னன்னு கேட்டால் அவன் நெருப்பாக இருக்கிறான், அவன் காற்றாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அதை பார்த்து அப்போ சொல்லுப்பா, கண்டு உரைப்பீர் என்றால் அப்படியா, அப்போ அதை காற்றை கண்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னால் வேற்றுருவே புகழ்வர், இல்லைல்ல அது அப்படி இல்லை, இன்னொரு உருவமாக இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வேறு ஏதாவது ஒன்றை வச்சு மறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், விழித்து விழித்து தேம்ப தேம்ப விழிச்சுக்கிட்டு மிகவும் அருள்கின்றார் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இறைவனை பற்றி இதுவரைக்கும் இவங்க சொன்னது எல்லாமே, காற்றுன்னு சொன்னாலும் கண்ணல்னு சொன்னாலும் உருவன்னு சொன்னாலும் அருவன்னு சொன்னாலும் எல்லாமே தெரியாமல் தான் உளறி கொட்டி இருக்கிறார்கள். தோற்றும் அந்த தத்துவமும் தோற்றாத தத்துவமும் துரிசாக அவை கடந்த சுக சொரூபமாகி மாற்ற மன உணர்வு செல்லா தளத்தாடும் பெருமான் வடி உரைக்க வல்லவரார் வலுத்தா என் தோழி. இப்போ இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, மாற்ற மன உணர்வு, மனம் கடந்த நிலையில், உணர்வுகள் முழுவதும் கடந்த நிலையில் அந்த இடத்தில்தான் இறைவன் இருக்கிறான். ஆகவே இதுவரை சமயங்களில் சொல்லப்பட்டதும் மதங்களில் சொல்லப்பட்டதும் கற்பனையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க. பொது என்றும் பொதுவில் நடம்புரியா நின்ற பூரண சிவம் என்றும் போதானந்த மது என்றும் பிரம்மம் என்றும் பரமம் என்றும் வகுக்கின்றோர் வகுத்திடுக, அது தான் என்றும் இது என்றும் சுட்ட ஒண்ணாது, அதனால் சும்மா இருப்பதுவே துணிவு எனக் கொண்டு இருக்கின்றோரை விது என்ற தன்னழியால் கலந்து கொண்டு விளங்குகின்ற பெருவெளியே விமலத்தேவே அப்படின்னு மகாதேவ மாலையில் சொல்கிறாங்க. மகாதேவ மாலை பதிகமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அந்த பதிகத்தில் இந்த பாடல் உச்சத்தில் இருக்கும். இறைவனை பற்றிய உண்மையை பெருமானார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் நீ கற்பனையாக போய் சுற்றிக்கிட்டு இருக்காதப்பா, அதை விட நீ என்ன பண்ணிட்டு போயிடலாம், சும்மா இரு போதுங்கிறார் ஐயா. யாரை இறைவன் கலந்துப்பானா, யார் சும்மா இருக்கிறாங்களோ அவங்கள கலந்துப்பான். ஆனால் சும்மா இருக்கிறது என்ன தெரியுமா, அது அடுத்து சொல்கிறேன். சும்மா இருக்கிறது என்னென்னா, பாடலுக்கான பொருள் பாட்டினா, பொது என்றும் பொதுவில் நடம்புரியா நின்ற, நடம்புரியான்னா நடம்புரிகின்ற, பூரண சிவம் என்றும் இறைவன் என்னவா இருக்கான்னா பொதுவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொதுவில் நடம்புரிகின்ற சிவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. போதானந்த மது, இறைவன் என்னவா இருக்கான், போதானந்த மதுவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பரமம் என்று சொல்கிறாங்க. இப்படி வகுக்கின்றோர், இப்படியெல்லாம் இறைவனை பிரிக்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் பிரம்மங்கிறாரு, ஒருத்தர் பரமங்கிறாரு, ஒருத்தர் சிவங்கிறாரு, இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா. அப்படி வகுக்கின்றோர் வகுத்திடுக, ஆனால் அது தான் என்றும், இறைவன் இருக்கான் இல்லையா, இறைவனை தான் ஐயானத்தில் அதுங்கிறாங்க, அது தான் என்றும் இது என்றும் சுட்ட ஒண்ணாது. நீங்கள் இறைவனை அதுவாக இருக்கிறான், இதுவாக இருக்கிறான், அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், இப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாதுப்பா உங்களால் அப்படிங்கிறார் ஐயா. அப்போ என்னதாங்க பண்ணுறது, ஐயா தான் சொல்லணும், சொல்லுவார், கவலைப்படாதீங்க. இதுவரை சொன்ன எல்லாத்தையும் மறுக்கிறார் ஐயா. அதனால தான் இந்த பதிவு ரொம்ப 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 முக்கியமான பதிவாக ஏன் இருக்க போகிறது என்று நான் சொன்னால், இதுவரை இறைவனை பற்றி சொல்லிக்கொண்ட வந்த அத்தனை விடயங்களையும் பெருமானார் இல்லை என்று காலி செய்கிறார். உருவத்தில் ஆரம்பித்து ஒளிவண்ணர் என்றும் ஜோதி என்றும் புறத்தில் சொல்லப்பட்டு கொண்டு இருப்பது வரை அத்தனையும்
கற்பனையாக சொல்லப்பட்டது தான். அப்படி வகுக்கின்றவர்கள் எல்லாரும் இறைவனுடைய உண்மையை இப்படி அப்படி என்று சொல்லலாம், ஆனால் அது உண்மை இல்லை. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா இருப்பதுவே துணிவு என கொண்டு என்ன பண்ணணும் தெரியுமா? வாயை மூடிக்கிட்டு மனசை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தால். இந்த இடத்துல சும்மாங்கிறது என்னென்னா மௌன நிலை. சும்மா இருக்கிறதுனா வாய் மட்டும் சும்மா இருக்கிறது இல்லைங்க, மனசும் சும்மா இருக்கணும். அதனால் சும்மா இருப்பதுவே துணிவு என கொண்டு எவர் ஒருவர் மோன நிலையை மௌன நிலையை கை கொள்கிறார்களோ என கொண்டு இருக்கின்றோரை விது என்ற தன்னழியால் கலந்து கொண்டு, இறைவன் யாரை கலந்து கொள்வான் என்று சொன்னால் தன்னுடைய வாக்கு தன்னுடைய மனம் அனைத்தையும் நிறுத்தி மௌன நிலையில் இருப்பவர்களை, தவநிலையில் இருப்பவர்களை, பரநாத நிலையில் இருப்பவர்களை, மனம் செயல்பாடு அற்ற நிலையில் இருப்பவர்களை தன்னுடைய தன்னழியால் கலந்து கொண்டு விளங்குகின்ற பெருவெளியே இறைவன் என்னவாக இருக்கிறான் என்று கேட்டால் புறத்தில் அவன் வெளியாக இருக்கிறான். ஐயா அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். இறைவன் புறத்தில் என்னவாக இருக்கிறான் என்று கேட்டால் புறத்தில் இறைவன் உருவமாக இல்லை, அருவமாக இல்லை, ஒரு அருவமாக இல்லை, ஒளியாக இல்லை, அந்தி வண்ணனாக இல்லை, படிக வண்ணனாக இல்லை, பிரம்மமாக இல்லை, பரமமாக இல்லை, எதுவாகவும் இல்லை. இறைவன் புறத்தில் பெரு வெளியாக இருக்கிறான். அந்த பெருவெளி யாரை கலக்கும் என்று சொன்னால் தன்னுடைய மனத்தின் செயல்பாடுகள் அனைத்தையும் நிறுத்தி தவநிலையில் அமர்ந்து பரநாத நிலையில் இருப்பவர்களை அந்த இறைவன் கலந்து கொள்வான். ஆகவே இதுவரை இறைவனை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த அத்தனை விடயங்களும் கற்பனையாக சொல்லப்பட்டதுதான். இறைவனின் பூரணத்துவத்தை முழுமையாக உணராமல் சொல்லப்பட்டதுதான். இப்படி சொல்வதால் நான் அதை குற்றஞ்சாட்டுவதாக பொருள் இல்லை. அருளாளர்களும் ஞானிகளும் தவம் புரிந்தார்கள். அவர்கள் தவத்தின் வாயிலாக கிடைத்த அனுபவங்களை எடுத்து சொன்னார்கள். ஆனால் அப்படி சொல்லப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் முழுமைத்துவம் புரிந்த பூரணத்துவம் நிறைந்த இறைவனை முழுமையாக சொல்லியதா என்று கேட்டால் இல்லை. அதனால தான் பெருமாள் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த உருவத்தில் சொன்னாலும் எந்த அருவத்தில் சொன்னாலும் நீ எப்படி சொன்னாலும் நீ சொல்லக்கூடியது அந்த ஒரே ஒரு இறைவனைத்தான். ஆனால் அந்த ஒரே ஒரு இறைவனை பற்றி பெருமானாருக்கு முன்பு யாராவது மொத்தமாக சொல்ல முடிந்ததா என்று பார்த்தால் இல்லை. அப்போ இறைவனை எப்படி அடைய முடியும் என்று சொன்னால் சும்மா இருப்பதை துணிவு என கைகொள்பவர்களுக்கு, மௌன நிலையில் இருப்பவர்களுக்கு இறைவன் அனுபவப்படுவான். இப்போ இப்படி சொல்லிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்லும்போது ஒரு பிரச்சனை வரும். இப்போ எல்லாத்தையும் மறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கடவுள் இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இப்போ நாத்திகம் மேலோங்கிரும். ஆனால் பெருமானார் அதையும் விட்டு வைக்கலைங்க. நாத்திகம் பேசுகிறவர்களையும் வச்சு சாட்டையடி அடித்திருக்கிறார். நாத்திகம் சொல்பவர்தம் நாக்கு முடை நாக்கு, நாக்கு ருசி கொள்வது நாரிய பின்னாக்கு, சீர்த்தி பெறும் அம்பலவர் சீர்ப்புகன்ற வாக்கு, செல்வாக்கு நல்வாக்கு தேவர் திருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாத்திகம் பேசக்கூடியவர்கள், கடவுளை இல்லை என்று மறுப்பவர்களுடைய நாக்கு முடை நாக்கு. அது எதற்கும் பயன்படாத நாக்கு, அது முடமாகி போன நாக்கு. அவர்களுடைய நாக்கு ருசி கொள்வது நாரிய பின்னாக்குங்கிறார். பின்னாடி இருக்கக்கூடிய நாக்குன்னு பெருமானார் சொல்லிட்டார். அதனால் கடவுளை இப்படியெல்லாம் இல்லை என்று சொல்வதால் பெருமானாரை நாத்திகர்கள் ஏதாவது சொந்தம் கொண்டாட முடியுமான்னா நாத்திகர்களை பெருமானார் என்ன பண்ணிட்டாங்க, வச்சு செஞ்சுட்டு போயிட்டார். அதாவது கடவுள் இல்லை என்று சொல்பவன் அறிவிலி, அவனுடைய நாக்கு முடை நாக்காக இருக்கிறது அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்த பெருமானார் கடவுளுடைய உண்மை நிலையை சொல்லிட்டாங்க. பெருமானார் இறைவன் புறத்தில் என்னவாக இருக்கிறான் என்று கேட்டால் அவன் பெரு வெளியாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு பாடல், அந்த பாடலில் பெருமானார் அற்புதமாக விண்ணப்பம் ஒன்று வைக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு போவதற்காக வந்தவர் இல்லை பெருமானார். சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்ல வேண்டிய இடத்தில் தகுந்த சமயம் பார்த்து அன்பர்களுக்கு பெருமானார் சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அதன்படி வாழ்ந்தார். வாழ்ந்தது மட்டுமல்ல, மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தது மட்டுமல்ல, இறைவனாக மாறினார்.
இறைவனாக மாறினது மட்டும் இல்லை, இப்போவும் நம்ம கூடையே இருந்து நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். வள்ளல் பெருமானார் வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. நீங்கள் பெருமானாரை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பக்தி உண்மையானதாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாசம் உண்மையானதாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் பெருமானாரின் திருப்பாதங்களை வணங்க வேண்டும், பெருமானாரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று உண்மையாக விரும்பினால், பெருமானார் நிச்சயமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார். பெருமானாருடைய விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தில் பெருமானார் அற்புதமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார். இது பெருமானாருடைய விண்ணப்பங்க. பெருமானுடைய விண்ணப்பத்துடைய விசேஷம், ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்பம் பெருமானாருக்கு 5 வயதிற்கு முன்பே தெரிந்த உண்மையை பற்றிய விண்ணப்பம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பெருமானார் சொல்கிறாங்க, வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே. இந்த விண்ணப்பம் பெருமானாருடைய கையெழுத்து பிரதிங்க, பெருமானார் கைப்பட எழுதிய கையெழுத்து பிரதி. இந்த கையெழுத்து பிரதி என்ன சொல்கிறாங்கன்னா, வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே அப்படிங்கிறாங்க. வாலிப பருவம் அப்படிங்கிறதுக்கு பெருமானார் வகுத்த வயது 5 to 15 வயது வரை இருக்கக்கூடிய பருவத்தை பெருமானார் வாலிப பருவம் என்று வகுத்திருக்கிறார். அப்போ 5 வயதிற்கு முன்னால், வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் அப்படின்னு இறைவன் எப்போ சொல்லிட்டானா? 5 வயசுக்கு முன்னாடியே பெருமானாருக்கு சொல்லிட்டான் என்று அறிகின்ற மெய் அறிவை விலக்குவித்து அருளினீர் என்கின்ற உண்மையான அறிவை பெருமானாருக்கு இறைவன் 5 வயதிற்கு முன்பே கொடுத்து விட்டான். இப்போ தெரியுதா பெருமானார் ஏன் கடவுளுடைய நிலைகளை பற்றியெல்லாம் எப்படி எடுத்து சொன்னாங்கன்னு? ஏன்னா பெருமானாருக்கு கடவுள் ஒருவர் தான் என்பது 5 வயதிற்கு முன்பே தெரிந்திருந்த காரணத்தினால் இந்த சமயங்களும் மதங்களும் கடவுளை பற்றி எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அவற்றையெல்லாம் இல்லை என்று பெருமானார் எடுத்து சொல்லியிருக்கிறார். வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலப்பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வவ் சமயங்களில் பலப்பட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமயாச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்து அருளினீர். இப்போ நான் பெருமானாருடைய அருட்பா பாடல் ஒரு 5-6 பாட்டு எடுத்து கொடுத்தேன் இல்லையா? இந்த 5-6 பாட்டையும் தெரிஞ்சு தான் இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமானா இல்லை. இந்த விண்ணப்பத்தை படிச்சிங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். அதனால தான் நான் அந்த விண்ணப்பத்தையும் எடுத்து கொடுக்குறேன். விண்ணப்பத்திலே பெருமானார் தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க? இந்த சமயங்கள் மதங்கள் எல்லாமே சின்ன சின்ன விடயங்களை சொல்ல வந்தது தான். அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் எல்லாமே தத்துவ சித்தி கற்பனை கலைகள் தான். சமயங்கள் அப்படின்னா நீங்கள் சைவம், வைணவம், என் பிற்பாடு வந்த இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்த எல்லா சமயங்களும் சில தத்துவங்களை சொல்ல வந்தது. அவைகளில் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்று பெருமானார் எடுத்து சொல்லியிருக்கிறார். அது ஒரு பாடலில், ஞானசரியை பாடலே பெருமானார் எடுத்து சொல்கிறாங்க. ஏன் இந்த ஞானசரியை பாடல் முக்கியத்துவமான பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானசரியை பாடல் பெருமானார் நமக்காக பரிந்துரைத்த பாடல். அதில் கூட 28 பாடல்களும் நமக்காக பெருமானார் பரிந்துரைத்த பாடல். அதில் சொல்கிறாங்க பெருமானார், குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வன்மின். அப்பா உங்களுக்காகத்தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க, இங்கே வாங்க. கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர். உங்களுடைய மனசு இருக்கு இல்லையா, அது ஒரு மோசமான குரங்கு, கோணமான குரங்கு. அந்த கோணு மன குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்தவும்மால் ஒரு பயனும் வேண்டிகளேன். இப்படியெல்லாம் சொன்னதுனால பெருமானருக்கு ஏதாவது ஆதாயம் நினைக்கிறீங்களா? எப்பா சாமிங்களா, உங்களால் எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுப்பா, உங்கள்கிட்டருந்து எனக்கு எதுவும் வேணாம்.
வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பெருமானாருக்கு தெரியும், என்னதான் சொன்னாலும் இவங்க எல்லாம் இதை கேட்டுட்டு இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விட்டுடுவாங்க கொஞ்சம் பேர். இன்னொருத்தவங்க என்னென்னா புரிஞ்சிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அதை பொய்ன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. அதனால் என்னுடைய உண்மையான உரையை, மெய்யுரையை பொய்யுரையாக நினச்சிடாதீங்கப்பா. பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே. பொறித்த அப்படின்னா எழுதி வைத்த அப்படின்னு பொருளுங்க, சரிங்களா? பொறித்தனா எழுதி வைத்த பொருள். இது வரைக்கும் எல்லாமே எழுதி தானே வச்சுருக்கிறாங்க. எல்லா சமயங்கள் இருக்கக்கூடிய நூல்களும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே. ஒரே வார்த்தையில் பொய்ன்னு சொல்ல பெருமானார், பொய்யே அழுத்தி சொல்கிறார். அவற்றில் புகுதாதீர், அவங்களுக்குள்ளே போயிடாதீங்கப்பா. சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிவின். நாம் அடைய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அது சிவம் ஒன்றுதான். அந்த சிவம்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த சிவம்தான் உள்ளொளி. அந்த சிவம்தான் நடராஜபதி. அதற்கு பல பல பெயர்கள் இருந்தாலும் நாம் அடைய வேண்டிய சிவம் ஒன்றே ஒன்றுதான். சரி, அந்த சிவத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, தெரித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமீன். சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. எல்லா விதமான சித்திகளும், மரணத்தை வெல்வது வரையான சித்திகளும், மரணமடைந்த ஒருவரை எழுப்பக்கூடிய சித்திகளும், அத்தனை சித்திகளும் இந்த நாளே இத்தினமே சத்தியமாக உங்களை சேர்ந்திடும். எப்படி சேர்ந்திடனா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்சபையை நீங்கள் உணர்ந்து அனுபவித்து அதற்குள்ளே நடனம் செய்யக்கூடிய இறைவனை நீங்கள் கண்டுவிட்டால், தெரித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுவின். உண்மையான இறைவனை, புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இறைவனை தவத்தின் வாயிலாக, வேறு சிற்சபை நடனத்தை எப்படி பார்க்க முடியுங்க? தவத்தின் வாயிலாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் அப்படி தவம் பண்ணணும்னா, நான் என்னுடைய நிறைய ஒளிப்பதிவுகளை பார்த்துட்டு, காணொலிகளை பார்த்துட்டு அன்பர்கள் நிறைய பேர், ஐயா எப்படிங்க ஐயா தவம் பண்ணுறது அப்படின்னு நிறைய கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தவம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஆனால் தவம் பண்ணணுன்னா இங்கே புருவ மத்தியில் ஒரு கதவும் பூட்டும் இருக்குது. அதை ஆச்சாரியான துணையோடு திறந்துக்கிறன்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே தவம் பண்ணுறதுக்கு சரிங்க. ஆனால் தவம் பண்ணுவதற்குன்னு ஒரு தகுதி, அடிப்படை தகுதி இருக்கணும் இல்லையா? ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு தகுதி வேணும். தவம் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா, இதை நல்லா நினைவில் வைங்க. நீங்கள் தவம் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களிடம் பக்தி மேலோங்கி இருக்க வேண்டும். வள்ளல் பெருமானாரை நீங்கள் உண்மையாக நம்ப வேண்டும். சன்மார்க்கத்தில் தவம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் வள்ளல் பெருமானார் சொன்ன விடயங்களை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானாரை தெய்வமாக நீங்கள் வணங்கினால் பெருமானார் உங்களுக்கு அனைத்தையும் எடுத்து கொடுப்பார். பக்தி இருக்கணும், அதே போல் ஒழுக்கம் இருக்கணுங்க. இந்திரிய ஒழுக்கமோ கரண ஒழுக்கமோ நாம் பின்பற்றணும். அதுக்கப்புறம் ஜீவகாருண்யம், தயவு எப்போவுமே நம்ம மனசில் கருணையோடு இருக்கணும். ஒரு வேண்டுதல் வைக்கிறதா இருந்தாலும் சரி, பார்க்குறதா இருந்தாலும் சரி, பேசுகிறதா இருந்தாலும் சரி, கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உணர்றதா இருந்தாலும் சரி, உண்பதாக இருந்தாலும் சரி, உண்பதை பிறருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தயவு 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 இருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்தால்தான் நீங்கள் செய்யக்கூடிய தவமும் பூரணத்துவம் பெறும். என்கிட்ட பக்தி கிடையாதுங்க, என்கிட்ட ஒழுக்கம் கிடையாதுங்க, ஆனால் நான் தினந்தோறும் உட்காந்து 4 மணி நேரம் நான் தவம் பண்ண முடியுங்க அப்படின்னா அந்த தவத்தால் பெருசாக எந்த பலனும் ஏற்படாதுங்க. தவம் செய்வதனால் சில ஆற்றல்கள் கிடைக்கலாம், சில சித்திகள் கிடைக்கலாம். பெருமானார் சொல்லுவாங்க, பல்லிழித்து ஏமாந்து விடாதீர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையாக என்ன இருக்கணும்னா தயவோடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும், பக்தியும் ஒழுக்கமும் இருக்கணும். இது இருந்து நாம் தவம் புரிந்தால், சிற்சபை நடத்தை கண்டுகொண்டால் நமக்கு இறைவனின் உண்மை நிலையும் தெரிஞ்சிடும், மரணத்தையும் ஜெயிச்சிடுவோம், நாம் இறைவனாவதற்குண்டான அத்தனை நிலைகளும் தெரிந்துவிடும். இப்போ பெருமானார் சொல்லிட்டாங்களா, கடவுளை பற்றிய உண்மை நிலையை புறத்தில் பெருமானார் பெருவெளி என்று சொல்லிவிட்டார். அகத்தில்
அவன் சிற்சபைக்கு உள்ளே ஜோதியாக உள்ளொளியாக இருக்கிறான். உடனே இதை சொன்னவன சொல்லாதீங்க, நீங்கள் முதல்ல ஜோதி இல்லைன்னு சொன்னீங்களே, ஒளி இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொன்னது புறத்தில் ஒளிவண்ணர் என்று சொல்வது இல்லை என்று ஐயா பெருமானார் சொல்லியிருக்கிறார். ஆனால் அகத்தில் இறைவன் சிற்சபைக்குள்ளும் பொற்சபைக்குள்ளும் இறைவன் ஜோதியாக நமக்கு காட்சி கொடுத்து நம்மை ஆட்கொள்வான். சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திரண்ட கருத்து, முழுமைத்துவம் பெற்ற கருத்து அப்படின்னு பார்த்துருவோமா? அதுவும் பெருமானாருடைய அருட்பா பாடல்கள் தான் இருக்குது. நான் எங்கேயுமே எப்போவுமே சொல்கிறது உண்டு, பெருமானாரின் அருட்பாவை தாண்டி நான் எங்கும் பேசுவதில்லை. என்னுடைய சொந்த கருத்துக்களை கொண்டு வந்து திணிப்பதில்லை. முதல்ல எனக்கு சொந்த கருத்தே கிடையாது, அது வேறு விஷயம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கருத்தெல்லாம் கருத்தா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெருமானுடைய அருட்பாவை படிச்சிங்கன்னா நம்முடைய கருத்து, நம்முடைய எண்ணங்கள் இது வரைக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு நமக்கு தெரியும், ஒன்றுமே கிடையாது. அப்போ பெருமானார் ஒரு திரண்ட கருத்தாக நமக்கு ஒன்றை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், பெருகிய பேர் அருளுடையான் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை. இறைவன் பெரிய அருளாளன் தானே, பெருகிய இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, பேரருளுடையான், பெரிய அருளுடையான், அம்பலத்தை நடிக்கும் பெருந்தகை, இங்கே இருக்கக்கூடிய அம்பலத்தில் நடிக்கக்கூடிய பெருந்தகையாளன். என் கணவர், அவன் என்னுடைய கணவர், அவனுடைய திருப்பேர் புகழ் என்கின்றாய். சரி, இவளெல்லாம் சொல்லிட்டில்ல, அவனுடைய பேர் என்ன நீங்கள் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு ஐயாவை கேட்குறாங்களாம். ஐயா சொல்கிறார், பெருகிய பேர் அருளுடையான் அம்பலத்தை நடிக்கும் பெருந்தகை, என் கணவர் திரு பேர் புகழ் என்கின்றாய். பேரை சொல்கிறேன் கேளு, பேரை கேட்குறீ இல்லையா, சொல்கிறேன் கேளு. அருகர் புத்தர் ஆதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன், பருகு சதாசிவம் என்பேன், சக்தி சிவம் என்பேன், பிரமம் என்பேன், பர பிரம்மம் என்பேன், துருவு சுத்த பிரம்மம் என்பேன், துரிய நிறைவு என்பேன், சுத்த சிவம் என்பேன், இவை சித்து விளையாட்டே. போட்டு அடிச்சாரு பாருங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சித்து விளையாட்டுடான்ட்டார் ஐயா. இவ்வளோ தூரம் சொல்கிறியே, அந்த உன்னுடைய கணவர் அந்த ஆண்டவனுடைய பேரை சொல்லுன்னு நீ கேட்குற, மனசுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார் ஐயா. நமக்கு தான் சொல்கிறார், எல்லாருக்கும் சொல்கிறார், சமயங்களில் இருப்பவர்களுக்கும் மதங்களில் இருப்பவர்களுக்கும் சொல்கிறார் ஐயா. அப்படின்னா அந்த இறைவனுடைய பேர், உண்மையான பேர் என்ன? அப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்கும் பொழுது, நீங்கள் அருகர்னு சொன்னாலும், புத்தர்னு சொன்னாலும், ஆதின்னு சொன்னாலும், ஐயன் சொன்னாலும், நாராயணன் சொன்னாலும், அரண்னு சொன்னாலும், ஆதி சிவன்னு சொன்னாலும், சதாசிவம்னு சொன்னாலும், சக்தி சிவம் என்று சொன்னாலும், பரமம் என்று சொன்னாலும், பிரமம் என்று சொன்னாலும், பர பிரம்மம் என்று சொன்னாலும், துரு சுத்த பிரம்மம் என்று சொன்னாலும், துரிய நிறைவு என்று சொன்னாலும், சுத்த சிவம் என்று சொன்னாலும், இவை அனைத்தும் சித்து விளையாட்டு. இறைவனுக்கு பேரே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஒரு பேர் வச்சுக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச பேர். இந்த பேர்கள் அனைத்தும் சித்து விளையாட்டுத்தான். இது எப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு பிறவியிலே கண்ணு தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இதுவரை யானையை பார்த்ததே கிடையாது. அப்போது யானையை தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒரு யானையை நிப்பாட்டி தெரிஞ்சுக்குங்கப்பான்னாங்களாம். ஒருத்தர் என்ன பண்ணாராம், யானையோட தும்பிக்கையை பிடிச்சி பார்த்துட்டு, ஓ யானை இப்படி தான் நீளமாக இருக்குதுன்னாராம். ஒருத்தர் என்ன பண்ணாராம், யானையோடைய காலை போய் பிடிச்சி பார்த்துட்டு, இல்லை யானை தூண் போல இருக்குது அப்படின்னாராம். ஒருத்தர் என்ன பண்ணாராம், யானையோடைய வாலை போய் பிடிச்சி பார்த்துட்டு, இல்லை யானையில் ஒரே முடியாக இருக்குது, அது ஒல்லியாக இருக்குதுன்னாராம். இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், தந்தத்தை பிடிச்சி பார்த்துட்டு, இல்லை யானை ரொம்ப சின்னதாக இருக்குது, கூர்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதுபோல் கடவுளின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளாமல், கடவுள் என்னும் யானையை பற்றி முழுமையாக தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறாங்க, எவ்வுலகில் எவ்வெவர்க்கும் அருட்பெரும் ஜோதியரே இறைவர் என்பது அறியாதே இம்மதவாதிகள்தாம் கவ்வை பெரு குருடர் கரிகண்ட கதை போல கதைக்கின்றார் சாகாத கல்வி நிலையறியார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கதை தான் ஐயா சொல்கிறாங்க. கவ்வை பெரு குருடர் கரிகண்ட கதை போல, கரினா யானை. இப்போ 4 குருடர்கள், கண் பார்வை தெரியாதவர்கள் யானையை பற்றி சொன்னது போல தான்
எல்லா உலகத்திற்கும் இருக்கக்கூடிய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், அவன் அரும்பெருஞ்சோதியாக இருக்கிறான் என்பதை தெரியாமல் அவங்கெல்லாம் பல கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாகாத கல்வியின் நிலையறியார். சாகாத கல்வி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. நவ்வி விழியாய் இவரோ சில புகன்றார் என்றாய், ஞான நடம் கண்டேன் மெய் தேனமுதம் உண்டேன், செவ்வை பெரு சமரச சன்மார்க்க சங்கந்தனிலே சேர்ந்தேன், அத்தீமொழியும் தேமொழி ஆகினவே. இப்போ இதெல்லாம் குருடர் கரிகண்ட கதை போல தான் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுடுங்க, சமரச சன்மார்க்க சங்கத்தில் சேருங்க. சேர்ந்தீங்கன்னா தீமொழிகள் கூட தேன்மொழிகளாக இருக்கும். அப்போ இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் ஏற்படுத்திய சமரச சன்மார்க்க சங்கத்தில் நாம் சேர வேண்டும். கடவுளுடைய உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், உண்மையில் விரும்பினால், நீங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக போட்டுட்டு, முடிஞ்சால் சுத்தமாக தூக்கி வீசிடுங்க. முடியலையா, இன்னும் கொஞ்சம் பற்று இருக்கா, முதல்ல கொஞ்சம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு சமரச சன்மார்க்க சங்கத்தில் சேருங்க. சரி, சமரச சன்மார்க்க சங்கம்னா எங்கே இருக்க சங்கத்தில்ங்க சேரணும்? காஞ்சிபுரத்தில் இருக்க சங்கத்திலையா, சென்னையில் இருக்க சங்கத்திலையா, வடலூரில் இருக்கிற சங்கத்திலையா, கருங்குடியில் இருக்க சங்கத்திலையா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சங்கத்திலையா, மலேசியாவில் இருக்கக்கூடிய சங்கத்திலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பெருமானார் பேரில் சங்கம்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் சங்கத்தை நிறுவியவர் நம்முடைய வள்ளல் பெருமானார் தான். ஆகவே நீங்கள் எந்த சங்கத்தில் சேர்ந்தாலும் அது வள்ளல் பெருமானாரின் சங்கம்தான். இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால், நீங்கள் கொலை புலையை தவிர்த்தவர்களாக இருந்தால் நீங்கள் சன்மார்க்க சங்கத்தில் உறுப்பினருங்க. நீங்கள் கொலை பண்ண மாட்டீங்க, நீங்கள் புலை சாப்பிட மாட்டீங்க, மாமிசம் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் சன்மார்க்க சங்கத்தில் உறுப்பினர். காமம் குரோதம் ஏற்படுதா, அதையெல்லாம் உங்களுடைய ஞான அறிவை வச்சு தடுத்துக்கிட்டீங்களா, நீங்கள் சன்மார்க்க சங்கத்தில் உறுப்பினர். நீங்கள் இதுவரை வச்சுக்க மதத்தின் மேலேயும் சமயத்தின் மேலேயும் வச்சிருக்கக்கூடிய பற்றெல்லாம் முழுசாக விட்டுட்டிங்களா, நீங்கள் சன்மார்க்க சங்கத்தில் உறுப்பினர். சன்மார்க்க சங்கத்தில் உறுப்பினர்னால் என்ன பண்ணணும்னா, கொலை பண்ணக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, காமமும் குரோதமும் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய அறிவை வச்சு தடுத்துக்கிறணும். சரிங்களா? இந்த மதத்து மேலேயும் சமயத்து மேலே இருக்கக்கூடிய பற்றெல்லாம் விட்டுணும். விட்டுட்டீங்கன்னா நீங்கள் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நீங்களே சங்கம்தான். இடங்களில் இருக்கிறது மட்டும்தான் சங்கம் கிடையாது, நீங்களே சங்கம்தான். சரிங்களா? அப்படி சேர்ந்தீங்கன்னா கடவுளை பற்றிய உண்மை நிலையை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னொரு பாடலில் கூட பெருமானார் பதிவு பண்ணுறாங்க. வண்ணம் வேறெனினும் வடிவு வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்றெண்டே எண்ணியதல்லால் சச்சிதானந்த திரையும் வேறு எண்ணியதுண்டோ அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. பல வண்ணங்களில் நீங்கள் காட்டக்கூடிய இறைவன், பல வடிவங்களில் காட்டக்கூடிய இறைவன் எப்படி இருந்தாலும் சொல்ல வந்த விடயம் உண்மை ஒன்றுதான் என்று பெருமானார் அற்புதமாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு பாடல் அதில் கூட போனீங்கன்னா, நாடுகின்ற பல கோடி அண்ட பகிரண்ட நாட்டார்கள் யாவரும் அந்நாட்டாண்மை வேண்டி நீடுகின்ற தேவர் என்றும் மூர்த்திகள் தாம் என்றும் நித்தியர்கள் என்றும் ஆங்கே நிலைத்ததெல்லாம் மன்றில் ஆடுகின்ற திருவடிக்கே தங்கள் தங்கள் தரத்திற்கு ஆனவகை சொன்மாலை அணிந்ததனால் அன்றோ பாடுகின்ற என்னுடைய பாட்டெல்லாம் பொன்னம்பல பாட்டே சிற்றம்பல பாட்டே தோழி அப்படின்னு ஒரு பாடல். இது ரொம்ப அற்புதமான பாடலுங்க. நீங்கள் பல்வேறு விதமான நிலைகளை அனுபவங்களையெல்லாம் அடைந்தவர்கள் எல்லாம், பல தேவர்கள் பல மூர்த்திகள் அப்படியெல்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே அவங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் முதலே சொன்னேன், யாரையும் குறை சொல்லலை பெருமானார். அவங்கவுங்க தவம் பண்ணுறாங்க, அவங்க தவத்தினுடைய நிலை அந்த தரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு இறைவனுடைய அருள் அவங்களுக்கு கிடைச்சது. அப்படி அந்த அருளை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி பல்வேறு சமயங்களை கடவுள்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய சொன்மாலை எல்லாம், என்னுடைய பாட்டெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பாட்டெல்லாம் பொன்னம்பல பாட்டே சிற்றம்பல பாட்டே. நான் ஏன் இந்த பாட்டை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, பெருமானார் வடிவுடையம்மனை பற்றி பாடியிருக்கிறாங்க, ஒற்றியூர் தியாகேஸ்வரரை பற்றி பாடியிருக்கிறாங்க, திருத்தணிகை முருகனை பற்றி பாடியிருக்கிறாங்க, கந்தசாமி முருகரை பற்றி பாடியிருக்கிறாங்க, இப்படி பல்வேறு சமய தெய்வங்களை பற்றியும் பாடியிருக்காருங்களே. பெருமானாருக்கு தான் 5 வயசுக்கு முன்னாடியே இறைவன் ஒருவன்தாங்கிறது தெரிஞ்சிருச்சே.
அப்புறம் ஏன் பாடுனாங்க பெருமானார் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வரும் இல்லையா? வர்றது நியாயமான கேள்வி தானே. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் எங்கே தேடணும்னா, பெருமானார் இந்த பூ உலகிற்கு வந்தார், இறைவனால் வருவிக்க விட்டார். என்ன பிரச்சனைனா, இங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே வெண்மையாக இல்லை. எல்லோருக்கும் சமயத்தின் மீது மதத்தின் மீதும் அதீத பற்று இருந்தது. முதல்ல அந்த பற்றை காலி பண்ணணும், அந்த பற்றை அதுலேருந்து எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அவங்களில் ஒருத்தராக காட்டிக்கிறணும், பக்தி உள்ளவராக காட்டிக்கணும். இந்த உலகம் யாரை போற்றுன்னா பக்தி உள்ளவர்களை தான் போற்றும். அதனால் பெருமானார் என்ன பண்ணுறாங்க? மிகுந்த பக்தியோடு பெருமானார் இந்த சமய தெய்வங்களை பற்றியெல்லாம் பாடல்களை பாசுரங்களை இயற்றுகிறார்கள், சொற்பொழிவு நிகழ்த்துகிறார்கள். அதனால் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் வள்ளல் பெருமானாரிடம் வருகிறார்கள். அடடா, ராமலிங்க பிள்ளைக்கிட்ட எவ்வளோ பக்தி, எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு பக்தி பாசுரங்களை பாடுகிறார் என்று பெருமானார்கிட்ட அடியார்களாகவும் அன்பர்களாகவும் சேர்றாங்க. அப்படி சேர்ந்ததுனால பெருமானார் என்ன பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாம் ஒன்றா சேர்க்குறாங்க. நல்லா கவனிங்க, பெருமானார் சொந்த சுத்த சன்மார்க்கம், பெருமானார் சொல்ல வந்த சுத்த சன்மார்க்கங்கிறது இன்னொரு சமயத்தையோ மதத்தையோ ஏற்படுத்த வந்தது இல்லைங்க. எல்லா மதங்களையும் எல்லா சமயங்களையும் அவங்கள இருப்பவங்களையெல்லாம் ஒன்றா திரட்டி அவங்களுக்கு உண்மையை சொல்ல வந்தது. அதனால் பெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா, பெருமானார் வந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம். ஒரு பக்கம் பசி பட்டினி, அந்நியர்களுடைய ஆட்சி, கொடுங்கோன்மை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கடவுளை பற்றிய உண்மை அறிவு தெரியவில்லை. அதனால தான் பெருமானார் எல்லாத்தையும் கையில் எடுக்கிறாங்க. பக்தியாளராக காட்டிக்கொள்கிறார். உண்மையில் பெருமானார் பக்தியாளர் தான், காட்டிக்கொள்கிறார் நீங்கள் எடுத்துக்கூடாது. நான் காட்டிக்கொள்வது என்று சொல்ல வந்த பொருள், பெருமானார் சைவரா? ஆம் சைவர். பெருமானார் கௌமாரரா? ஆம் கௌமாரர். பெருமானார் வைணவரா? ஆம் வைணவர். எல்லா மதங்களுக்குள்ளும் சமயங்களுக்குள்ளும் பெருமானார் பயணம் செய்கிறார். சென்று அதில் இருக்கக்கூடிய அன்பர்களை எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு உண்மையை சொல்கிறார். அதனால தான் பெருமானார் சொல்கிறார், எனக்கு ஏற்கனவே தெரியும், 5 வயசுக்கு முன்னாடியே முருகராகவும் விநாயகராகவும் சிவனாகவும் பார்வதியாகவும் நீங்கள் காட்டக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் என்ன என்று எனக்கு உண்மையாக தெரிந்தாலும் நான் பாடிய பாடல்கள் அனைத்துமே பொன்னம்பல பாட்டுத்தான், திருச்சிற்றம்பல பாட்டுத்தான், அந்த ஒரே ஒரு நிறைவனை நினைத்து பாடிய பாடல்கள் தான். அதனால தான் பெருமானார் ஒரு பாட்டில் சொன்னாங்க, வண்ணம் வேறெனினும் வடிவு வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்றென்றே. எனக்கு உண்மை ஒன்று தான் தெரியும், தெரிஞ்சே தான் நான் பாடினேன். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வடிவுடையம்மனாக இருக்கும், தியாகேஸ்வரராக இருக்கும், முருகராக இருக்கும், விநாயகராக இருக்கும், ரேணுகை அம்மனாக இருக்கும். ஆனால் பெருமானார் பாடிய பாடல்கள் அனைத்தும் ஒரே ஒரு உண்மையான இறைவனை பற்றி பாடிய பாடல்கள்தான். ஆக இதுவரையில் வள்ளல் பெருமானார் கூறிய விடயங்கள் எடுத்தால், புறத்தில் இறைவன் எவ்வாறாக இருக்கிறான், அகத்தில் இறைவன் எவ்வாறாக இருக்கிறான் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். இதற்கு முத்தாய்ப்பாக ஒரு பாடல் நாம் பார்க்கலாம். சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லார்க்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இதுவரையில் சைவம் முதலாக எல்லா சமயங்களும் தனித்தனியாக காட்டக்கூடிய தெய்வம் எது என்று கேட்டால், திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய திருநட ஜோதியாக நடனமாடக்கூடிய இறைவனைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எம்பொருள் எம்பொருள் என்று சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு சமயத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்களும் அவர்களுக்கு ஏற்பட்ட தவ அனுபவங்களைத்தான் எடுத்து சொன்னார்கள். அது சைவமாக இருக்கலாம், வைணவமாக இருக்கலாம், இன்ன பிற சமயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவற்றில் இறைவனின் உண்மையை முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அதைத்தான் பெருமானார் மறுக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறத்தில் இறைவன் என்னவாக இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது பெருமானார் தெளிவாக சொல்கிறார், புறத்தில் இறைவனுக்கு வடிவம் கிடையாது, அவன் அருவமாகவும் கிடையாது, அவன் உரு அருவமாகவும் கிடையாது.
அவன் முழுக்க முழுக்க வெளியாகத்தான் இருக்கிறான். வெளிக்குள் வெளிகடந்து வெளியாக இருக்கிறான். மேலான வெளியாக இருக்கிறான். இன்னும் தெளிவாக பெருமானாருடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் பரமஹாச சொரூபராக இருக்கிறான். ஆனால் அதே இறைவன் மனித தேகத்திற்குள் ஒளியாக ஜோதியாக காரியப்படுகிறான் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த வகையில் இப்போ ஒளியை பற்றி ஜோதியை பற்றி பெருமானார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஒளிதான் கடவுள் அப்படின்னு நம்ம சன்மார்க்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஐயா சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒளி ஒன்றே அண்டபகிரண்டமெல்லாம் விளங்குகிறது அப்படின்னு பெருமானாருடைய ஒரு பாடல் இருக்குது. அப்போ பெருமானார் அண்டபகிரண்டெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒளிதானே இறைவன் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத தான் இந்த ஒளியை கடவுள் அப்படி சொல்கிறவங்கெல்லாம் அற்ப பாடலை எடுத்து கொடுக்கக்கூடிய பாடல். அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி ஒன்றே அண்டபகிரண்டமெல்லாம் விளங்கி ஓங்குகின்றது அன்றி அண்ட பகிரண்டங்களிலும் வெளி நின்ற சராசரத்தும் அகத்தினோடு புறத்தும் விளம்பும் அகப்புறத்தினோடு புறப்புறத்தும் நிறைந்தே ஒளி நின்ற இருள் நீங்கி இலங்குகின்ற தன்மை உலகறியும் நீ அன்று கண்டாய் தோழி. இந்த பாடல் தான் எல்லாருமே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். ஐயாவே சொல்லியிருக்காங்க, ஒளி ஒன்றே அண்டபகிரண்டமெல்லாம் விளங்கி ஓங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ ஒளிதானே இறைவன் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்டபகிரண்டம்னா வெளியில் வந்துடுது. அப்போ வெளியில் இறைவனை ஒளி தானே ஐயா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பாடலை மட்டும் வச்சு நாம் முழுசாக எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பாடல் ஐயாவுடைய பாடல் வருகிறது. ஏற்றிடு வேதாகமங்கள் ஒளிமயமே எல்லாம் என்ற மொழிதனை நினைத்தே இரவில் இருட்டறையில் சாற்றிடு மண் பாத்திரத்தை மரவெட்டில் மரவட்டில் களை கல் சட்டிகளை வேறு பல சார்ந்த கருவிகளை தேற்றமிகு தண்ணீரை சீவர்கள் பற்பலரை செப்பிய அவ் இருட்டறையில் தனித்தனி சேர்த்தாலும் ஊற்றமுறும் இருள் நீங்கி ஒளி காண்பதுள்ளதோ உளதேல் நீ உரைத்த மொழி உளதாகும் தோழி. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒளிதான் அண்டபகிரண்டமெல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஒளிதான் கடவுள் அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்களே. அப்படிங்கிற பாடலுக்கு அப்படியே எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல். ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் சொல்லுதுன்னா, வேதாகங்கள்லாம் இறைவன் ஒளின்னு தான் சொல்லுது. பெருமானாரே சொல்லுவாங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா இறைவனை ஒளி அப்படின்னு சொல்லுது, ஜோதின்னு தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ எல்லா இடங்களிலும் நீக்கமர இணைந்திருக்கிறது ஒளிதானே இல்லையா? இப்போ எனக்குள்ள ஒளி இருக்குது, உங்களுக்குள்ள ஒளி இருக்குது, இந்த சோபாவில் ஒளி இருக்குது, இந்த சோற்றில் ஒளி இருக்குது. ஏன்னா ஒளி இல்லாத இடம் எதுக்குமே கிடையாது. அப்போ இறைவன் ஒளிதானே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐயா ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுக்குறாங்க அருமையாக. ஒரு இருட்டு அறை, ஒரு ரூம் அறை எடுத்துக்கோங்களேன். அங்கே எந்த வெளிச்சமும் கிடையாது, ஒரே இருட்டாக இருக்குது. அந்த இருட்டுக்குள்ளே ஒரு மண் பாத்திரம், ஒரு மட்டில், ஒரு கல், ஒரு சட்டி, இதுபோல் பல பல பொருட்கள், ஒரு பாத்திரம், ஒரு சட்டி, ஒரு கல், இதுபோல் கொஞ்சம் தண்ணீர், இவற்றை எல்லாத்தையும் வச்சு கூடவே 1-2 மனிதர்கள் ஜீவர்கள் இப்படி பற்பலரை செப்பிய அவ் இருட்டறையில் தனித்தனி சேர்த்தாலும் இப்படி எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சு நல்லா கவனிங்க. எல்லா இடத்துலையும் ஒளி இருக்குன்னா கல்லில் ஒளி இருக்கணும் இல்லையா? ஒரு மண் பாத்திரத்தில் ஒளி இருக்கணும், மனுஷங்க ஒளி இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு இருட்டறைக்குள்ளே வச்சு உள்ளே வச்சுட்டு பார்த்தா ஒளி தெரியுமா? எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. அதுதான் சொல்கிறாங்க ஐயா, அவ் இருட்டறையில் தனித்தனி சேர்த்தாலும், உள்ளே வச்சு தனித்தனியாக உள்ளே வச்சு சேர்த்தாலும் ஊற்றமுறும் இருள் நீங்கி. சரி, எல்லாத்துக்குள்ளேயும் ஒளி இருக்கே, அப்போ அந்த இருள் நீங்கி ஒளி தெரியுமா? காண்பது உளதோ உளதே நீ உரைத்த மொழி உளதாகும் தோழி. தெரியுமா? தெரியாது இல்லையா? அதனால் புறத்தில் இறைவன் ஒளியாக இருக்கிறான் என்பது இல்லை. புறத்தில் இறைவன் வெளியாகத்தான் இருக்கிறான். மனித தேகத்திற்குள் தான் அவன் ஒளியாக இருக்கிறான். ஆகவே புறத்தில் இறைவனை ஒளி என்று சொல்வது, ஜோதி என்று சொல்வது பெருமானாரின் கூற்றுப்படி முழுமைத்துவம் பெற்றதாக உண்மையானதாக ஆகாது.
இது ஐயாவுடைய இன்னொரு பாடல். அதை எடுத்தோம்னா நம்ம பெரும்பாலும் இந்த பகுதியை நம்ம ஓரளவு முடிச்சிடலாம். ஐயா சொல்கிறாங்க, திருத்தமிகு முனிவர்களும் தேவர்களும் அழியா சித்தர்களும் சிருட்டி செய்யும் திறத்தவர்களும் காக்கும் அறுத்தமிகு தலைவர்களும் அடக்கிட வல்லவரும் அலை புரிகின்றவர்களும் உள் அணுகிரகிப்பவரும் பொறுத்து மற்றை சத்திகளும் சத்தர்களும் எல்லாம் பொருள் எதுவோ என தேடி தேடி போக அவர் தம் கருத்தில் ஒளித்திருக்கின்ற கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தே அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இந்த பாட்டுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் புறத்தில் இறைவனை என்னதான் தேடினாலும், இது முன்னாடி முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் தேடினாங்க இல்லையா, தேடினாலும் அவன் ஒளிந்து இருந்து கல்வனாக இருப்பான். அவன் எங்கு காட்சி கொடுப்பான் என்றால், என் கண்ணால் புருவமத்திக்கு உள்ளே இருக்கக்கூடியா அந்த இருக்கக்கூடிய சிற்சபை அனுபவத்தில் பொற்சபை அனுபவத்தில் நான் கண்டு கொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன் அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இதுவரையில் வள்ளல் பெருமானார் இன்னும் நிறைய பாடல்கள் சொல்லலாங்க. அருட்பாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றை தொட்டிங்கன்னா ஒன்றை தொடும், ஒன்றை தொட்டிங்கன்னா ஒன்றை தொடும், ஒன்றை தொட்டிங்கன்னா ஒன்றை தொடும். இப்போ இதுக்கே இன்னும் ஒரு 10-15 பாடல்கள் சொல்லலாம். இருந்தாலும் பெருமானார் இதுவரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பாடல்களை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவன் மனிதர்களுக்கு எப்படி காட்சி கொடுப்பான் என்று எடுத்துக்கொண்டால், மனிதர்களின் அகத்தில்தான் இறைவனை பார்க்க முடியும். புறத்தில் இறைவனை பார்க்க முடியாது. புறத்தில் இறைவனுக்கு உருவம் கிடையாது. அவன் பரமாகாச சொரூபராக இருக்கிறான், மேலான வெளியாக இருக்கிறான். ஆகவே வெளியில் நின்று கொண்டு நம்மால் வணங்க இயலாது. இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால், நம் தேகத்திற்குள் ஏற்கனவே இறைவன் இருக்கிறான். நம்ம தேகத்திற்குள்ளே ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மாக்குள்ளே இறைவன் இருக்கிறான். நம்ம தான் உணர்ந்துக்கிறது இல்லை. ஏன்னா பெருமான் அதானே சொல்கிறாங்க, ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு பூரணமாக நிற்றை அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நான் இதுவரை சொன்னதுபடி இறைவனை நம்ம அகத்தில் தான் பார்க்க முடியும், அகத்தில் தான் கனிய முடியும், அகத்தில் தான் இறைவனோட கலக்க முடியும். ஆகவே புறத்தில் இறைவன் உருவமாகவோ அருவமாகவோ ஒரு அருவினராகவோ இன்னும் பிற விடயங்களாகவோ ஒளியாகவோ ஜோதியாகவோ எந்த நிலைகளாகவும் இல்லை. அவனுக்கென்று பல்வேறு விதமான கதிகளும் கிடையாது. அவனுக்கென்று பத உலகங்கள் தனியாக எதுவும் கிடையாது. எல்லா இடங்களிலும் இறைவன் நீக்கமர் நிறைந்திருக்கிறான் என்பது உண்மைதான். வேதங்கள் சொல்லக்கூடிய ஒளியாக இறைவன் இருக்கிறானா என்று கேட்டால் உண்மைதான். மற்ற அருளாளர்கள் சைவ முதலாக சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறிகளிலெல்லாம் இறைவன் இருக்கிறானா என்று சொன்னால் உண்மைதான். சைவ சமயத்தில் இறைவனுக்கு 8 குணங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதே, அது உண்மையா என்றால் உண்மைதான். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இறைவன் அடங்கி விடுவது இல்லை. இவை அனைத்தையும் தாண்டியவனாக இறைவன் இருக்கிறான். அதனால தான் ஐயா சொன்னாங்க, அவன் மௌன நிலையில் மட்டுமே உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பெருமானை சொல்கிறாங்க. இப்போ இந்த மனம் எப்பொழுது தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொள்கிறதோ, எப்பொழுது பரநாத நிலைக்கு நாம் செல்கிறோமோ, ஏன்னா பரநாத நிலைக்கு போனோம்னா பாசம் கிடையாது. பாசம் எரிக்கும் இயல் பரநாத நிலைக்கண் மெல்ல எய்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசம் இருக்கின்ற வரையில் மனம் செயல்படும், மனம் செயல்படுகின்ற வரையில் வினைகள் இருக்கும். அப்போ வினைகள் இருக்கின்ற வரையில் இறைவனுடைய அனுபவம் என்பது ஏற்படாது. ஆகவே புறத்தில் இறைவனுக்கு எந்த விதமான உருவங்களும் கிடையாது. ஆகவே புறத்தில் இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று பெருமானார் விழித்தாலும், பெருமானார் ஒரு பெயர் வைக்கிறார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று ஒரு பெயர் வைக்கிறார், அவ்வளவுதான். இறைவனை புறத்தில் வணங்க முடியாது. நீங்கள் ஒளியாக வணங்கினாலும், நடராஜராக வணங்கினாலும், சிவனாக வணங்கினாலும், பெருமாளாக வணங்கினாலும், அது இறைவனை முன்னோர்கள் ஒவ்வொரு பெயர்களில் சொல்லதன் வாயிலாக நீங்கள் வணங்குகிறீர்களே ஒழிய இறைவனை முழுமையாக வணங்குகிறீர்கள் என்ற பொருளில் வராது. ஏனென்றால் இறைவனை முழுமையாக எங்கு வணங்க முடியும் என்று கேட்டால் நம் அகத்திற்குள் தான் வணங்க முடியும். அவன் அனுபவமாகத்தான் இருப்பான். ஆகவே வள்ளல் பெருமானா சொல்ல வந்த முக்கியமான விடயம், ஏன்னா இங்கே கடவுள் தான் பிரச்சனை.
கடவுளால் தான் பிரச்சனை. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், கடவுளை பற்றிய உண்மை நிலையை தெரியாததுனால தான் பிரச்சனை. அப்போ எனக்குன்னு நான் ஒரு தனியாக ஒரு கடவுள், அவருக்குன்னு தனியாக ஒரு கடவுள் உருவாக்குனதுனால வந்தது பிரச்சனை இல்லையா? எல்லா இடங்களுக்கும் இருக்கக்கூடிய கடவுள் ஒருவர் தான். அவரை நீங்கள் எந்த பெயரில் வேண்டுமானாலும் அழைக்கலாம், எந்த வண்ணங்களில் வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு அழையுங்கள். இறைவன் ஒருவன் தான். இந்த உடம்புக்கு எப்படி உயிர் ஒன்றோ அதுபோல் உலகத்துக்கு இறைவன் ஒன்று தான். இந்த உலகத்துக்குன்னு கிடையாது, அண்ட பகிரங்கள் அனைத்துக்கும் இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அவனை உண்மை அன்பால் வணங்க முடியும். தயவோடு இருங்க, ஜீவகாருண்யத்தோடு இருங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களிலும் ஆன்மா இருக்கிறது இல்லையா? அந்த எல்லா ஆன்மாவிற்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். பெருமான் அதை தான் ஆன்ம ஒழுக்கத்தில் நமக்கு எடுத்து வந்து வைக்கிறாங்க. பெருமானை இதெல்லாம் ஆன்ம ஒழுக்கத்திலே கொண்டு வந்து வச்சுட்டார். 84 100,000 யோனி பேதங்களிடத்தும் மனமிறங்கி ஆன்மாவே சபையாகவும் அதன் உள் ஒளியே பதியாகவும் கண்டு பூரணமாக நிற்றை அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நீ நான் என்கின்ற பேதங்கள் கிடையாது. அவர் அந்த சமயத்தை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர். நீங்கள் உண்மையில் இறைவனை அறிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால், நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்பதை கூட மறந்து விடுங்கள். என்னை கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். நீங்களும் ஒரு செம்பருத்தி செடியும் ஒன்று தான், நீங்களும் ஒரு ஈயும் ஒன்று தான், நீங்களும் ஒரு எறும்பும் ஒன்று தான். நீங்கள் ஒரு மலரை பறித்து இறைவனுக்கு வைப்பதாக இருந்தால் நீங்கள் பறித்த மலரும் இறைவன் தான். இறைவன் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? இல்லை. இந்த பக்தி நம்மளிடம் இருக்கும் என்று சொன்னால், சமர்ப்பணம் இறைவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், வள்ளலார் சொல்ல வந்த உண்மையான கடவுளை நீங்கள் புறத்தில் அகத்தில் 2 இடத்திலும் உங்களால் முடியும். முதலில் இறைவனை பற்றிய புரிதல் இருந்தால்தான் இறைவனை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய முடியும். அந்த இறை அனுபவத்தை பெற முடியும். இறை அனுபவத்தை பெற்றால்தான் இந்த உடம்பை காப்பாற்றிக்க முடியும். இந்த உடம்பை காப்பாற்றிக்கிட்டால் தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். மரணத்தை ஜெயித்தாதான் நம்மளால் இறை நிலையை அடைய முடியும். மேலும் மூலம் ஒரு தாழ்மையான விண்ணப்பம் வைக்கிறேன். தயவு செய்து அருட்பாவை நிறைய படியுங்கள். நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு சத்விசாரம் ஏற்படும். பரோபகாரம் நாம் புறத்தில் செய்வது, சத்விசாரம் ஏற்பட வேண்டும். கேள்விகள் ஏற்பட வேண்டும், ஐயங்கள் ஏற்பட வேண்டும். அவற்றுக்கு விடைகளையும் நாம் அருட்பாவில் பெருமானார் கொடுத்திருக்கிறார். அதை படிக்க படிக்க நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, இறைவனுடைய நிலை எப்படிப்பட்டது என்கின்ற புரிதல் நமக்கு துவங்கும். நாம் எப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கிறோம், இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்கின்றது புரிதல் ஏற்படும். அதை புரிந்தால் இறைவனை நோக்கிய நம்முடைய பயணம் என்பது அது புறத்திலும் சரி அகத்திலும் சரி செம்மையானதாக இருக்கும். இந்த பயணத்திற்கு நிச்சயமாக நம்முடைய தெய்வ தந்தையாகிய நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நிச்சயமாக அருளை அளித்து நமக்கு துணையாக இருந்து கூடவே பயணம் செய்வார். என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பெருமானார். அதை உணர்ந்தவன் நான் பொய் சொல்லலைங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா பொய் சொல்லி இங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. சன்மார்க்கத்தில் பொய்யே சொல்லக்கூடாது, அது வேறு விஷயம் இல்லையா? அதில் பொய்யே சொல்லக்கூடாது, நம்ம உண்மையைத்தான் சொல்லணும். பல விடயங்களுக்கு போய் எவ்வளவோ மனிதர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், புது விதமான பிரச்சனைகள். என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க. பேசும்போதெல்லாம் ஐயா எனக்கு இந்த மன உளைச்சல் இருக்குதுங்க, இந்த மன அழுத்தம் இருக்குதுங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்று தான், அருட்பாவை படியுங்கள், மனம் அமைதி பெறும். பெருமானாரை புரிந்து கொள்ளுங்கள், மனம் அமைதியடையும், பக்தி வரும். பெருமானார் சொன்ன இறைநிலை தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். உங்களிடம் ஆற்றல் அதிகரிக்கும், உங்கள் தேகத்திற்குள் மாற்றம் ஏற்படும், இறைவனை நோக்கிய உண்மையான பயணம் தோன்றும். மனித வாழ்வு எடுத்ததற்கான நோக்கம், எதற்காக நம்ம மனுஷனாக பிறந்தோம், நமக்கு ஏன் இந்த கை இப்படி இருக்குது, நமக்கு ஏன் இந்த கால் இப்படி இருக்குது, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், எதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை பற்றின அத்தனை விடயங்களுக்கும் பதில் வள்ளலார் அருளிய அருட்பாவில் நிறைய கொட்டி கிடக்குதுங்க. 1 2 கிடையாது, கொட்டி கிடக்குது. நீங்கள் அகவலை எடுக்கலாம், முதல் திருமுறை எடுக்கலாம், 2ஆம் திருமுறை எடுக்கலாம். அதுலேயும் விண்ணப்ப கழிவன் இப்போ நான் பேசி நிறையா வந்திருக்குது.
விண்ணப்ப கல்வியன்பா நீங்கள் படித்து பாருங்களேன், எவ்வளவு குற்றங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குதுன்னு பெருமானார் பட்டியலிட்டிருப்பாங்க. அவ்வளோ இறைவன்கிட்ட விண்ணப்பமாக வைக்கிறது. அது நெஞ்சறி உறுத்தல் படிங்க, சிவநேச வெண்பா படிங்க, மகாதேவ மாலை படிங்களேன். ஒட்டுமொத்த அருட்பாவும் சேர்ந்து மகாதேவ மாலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான விடயங்கள் எல்லாம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் கொடுத்திருக்கிறார். நம்ம படிச்சுக்கிறணும், புரிஞ்சுக்கிட்டதை நாம் பின்பற்றணும். சும்மா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு நிறைவு பெறக்கூடாது. இங்கு எல்லாமே அனுபவங்களாக மாறுகின்ற வரையில் அது ஏட்டுச்சுரக்காயாக நின்றுடும். படித்த விடயங்களை அனுபவங்களாக நாம் மாற்றுவோம். வள்ளல் பெருமானாருடன் நாம் பயணம் செய்வோம். வள்ளல் பெருமானார் துணை நமக்கு என்றும் உண்டு. நன்றி, வந்தனம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம்.